அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போ அண்மையில் தான் தீபாவளி முடிஞ்சது இல்லைங்களா? தீபாவளிக்கு நம்ம எல்லாம் புது சட்டை, துணி, பேண்ட்டு, அப்புறம் புடவை எல்லாம் எடுத்திருப்போம். வீட்டில் அவங்க தேவையானதெல்லாம் புதுசாக எடுத்திருப்போம். ஆனால் அது முடிஞ்சு ஒரு 1-2 மாதங்கள் ஆக போகுது. அதெல்லாம் பல தடவை பயன்படுத்தியிருப்போம். புது மாப்பிள்ளை தலை தீபாவளியாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு ஷூ, அப்புறம் மோதிரம், சங்கிலி இதெல்லாமும் கூட போட்டிருப்பாங்க. புது வாட்சு எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது பயன்பட்டு இப்போ அதை பார்க்குறப்போ கொஞ்சம் பழசாக மங்கி போய் தெரியும். சில விஷயங்கள்லாம் காலப்போக்கில் மங்கித்தான் தெரியும். கல்யாணத்தப்போ அப்படியே புதுசாக ஜொலிக்கிற மணப்பெண் அன்றைக்கி அவ்வளவு அலங்காரம், பியூட்டி பார்லரில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து மேக்கப் போட்டு வந்த பெண் இப்போ வீட்டில் அன்றாட வேலைகள் செய்கிறப்போ அவங்க வேறு மாதிரி தான் தெரிவாங்க. அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தாலே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது நம்ம அன்றைக்கு அவள் பெண்ணாக இருந்தாள், இன்றைக்கி நம்ம மனைவியாக மாறிட்டா. அப்புறம் நம்ம ஆளுகிட்ட மனைவியாக வந்த பிறகு அது மாறித்தானே ஆகணும். அதனால் இவருக்கு அது இந்நேரம் அது பழசாக கூட மாறி போயிருக்கலாம். அது காலத்தினுடைய கோலம் மட்டுமல்ல, சில விஷயங்கள் பழக பழக நம் பார்வையும் மாறிவிடுகிறது. அது மனதின் இயல்பு. வந்த புதுசில் தான் எதுவும் பெருசாக தெரியும். புதுசாக கார் வாங்கினா பார்த்துறீங்களா, ஒரு வாரம் அப்படியே தொடச்சி அது மேலே ஒரு தூசி பட்டால் கூட இவர் கண்ணில் தூசி பட்டா மாதிரி துடிப்பார். உடனே போய் அதை துடைப்பார். என்னது புதுசாக கார் வாங்கியிருக்கு, வீட்டில் எல்லாம் பொறுப்பாக நடந்துக்க வேணாமா அப்படின்னு. கார் தானே இல்லை புதுசாக எது வாங்கினாலும். ஆனால் 1 வருஷம் கழித்து பாருங்களேன், அது மேலே மண் சேறு எல்லாம் இருந்தால் கூட இவர் அதை பொருட்படுத்த மாட்டார். பழசாக போச்சு. புலவர் கீரன்னு ஒரு பேச்சாளர், அருமையாக ஆன்மீக பேச்சாளர், நடிப்பிய புலவர் அப்படின்னே பேர் அவருக்கு. அருமையாக பேசக்கூடியவர். மேடையில் அவர் தான் சொல்லுவார், மனைவி காரை விட்டு இறங்குறப்போ ஒருத்தர் கார் கதவை திறந்து விட்டார்னா ஒன்று மனைவி புதுசாக இருக்கணும், இல்லை கார் புதுசாக இருக்கணும் அப்படிம்பார். ஏன்னா திறக்கிற வேகத்தில் சிலதுக்கு தட்டால் புட்டால்னு இறங்கி கார் கதவுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதனால் கார் கதவை திறந்து விட்டாங்கன்னா மனைவி புதுசு இல்லை கார் புதுசுன்னு புரிஞ்சிக்கலாம்பார். அது மாதிரி. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மாறும். ஆனால் பெருமக்களே, சில விஷயங்கள் காலத்தால் பழையதாக ஆவதே இல்லை. சில விஷயங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அவ்வளவு ஏன், சில விஷயங்கள் என்றைக்கும் புதுசாக தான் இருக்கும். என்றைக்கு வேணாலும் நீங்களும் நானும் அதை கையாளலாம். காந்தியடிகள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, எள்ளு போட்டால் எள்ளு உழ இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம் இருக்கு. அப்போ எழுத்தாப்புல ஒரு பொண்ணு உட்கார கூட இடம் இல்லை. ஒரு 12-13 வயசு இருக்குன்னு வைங்களேன். அது கையில் ஒரு குட்டி பையனை வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த குட்டி பையனுக்கு ஒரு 3 வயசு. காந்தியடிகள் அப்படி திரும்பி பார்த்தார். அன்பான அண்ணல் காந்தியடிகளுடைய அந்த உள்ளம், ஏன்னா அதை சுமந்துக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு அது கனமா இல்லையா? அந்த குழந்தையை சுமந்துக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு கனக்கலையா அப்படின்னு கேட்டார். அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லிச்சான், எப்படி அது கனமாக இருக்கும், அது என் தம்பி ஆச்சே அப்படின்னுச்சான். எப்படி என் தம்பின்றப்போ அது எப்படி கனம்? அன்பு சுமைகளை கூட சுகமானதாக மாற்றி விடுகிறது. அன்பு சுமையை உணரச் செய்வது இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கஸ்தூரிபா காந்தியடிகளுடைய மனைவி, அவங்க சிறையில் இருக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அவங்களையும் சிறையில் போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு சொல்கிறாங்க, அம்மா ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு மாலை விடுதலை அப்படின்றாங்க. அவங்க சொன்னாங்க, மாலை வேணாம், நாளை காலை என்னை விடுதலை பண்ணுங்களேன் அப்படின்னு. ஏம்மா என்ன விஷயம்னு. அவங்க அங்கே இருந்தப்போ அந்த சிறை இருந்தாங்களே, அதுக்கு வெளியில் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு செடியெல்லாம் வச்சு நட்டு அதை பராமரிக்கிற வேலையும் சிறை கைதிகள் தான் செஞ்சாகணும். பெண்கள்ங்கிறதுனால கொஞ்சம் மென்மையான வேலைகள் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு செடி ஒன்று நட்டு வளர்த்துருக்குறேன், அது மொட்டு விட்டுருக்கு, கண்டிப்பாக நாளை காலையில் அந்த மொட்டு மலராக மாறிடும். அது மலர்றதை பார்த்துட்டு அப்புறமா நான் போகிறேனே, அதனால் இன்றைக்கி இரவு மட்டும் நான் சிறையில் இருக்கிற அந்த நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, இரவு தங்கிட்டு காலையில் போகிறேன்றாங்க. எப்படி ஏதோ உறவுகாரங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு இல்லை தீபாவளிக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் போகலான்ற மாதிரி. நீங்கள் சிறையிலிருந்து வெளியே செல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கூட தான் வைத்த செடியிலே வந்த மொட்டு மலர்வதை பார்க்க வேண்டும்னு அது பேரில் காட்டின ஒரு பரிவு சிறை துன்பத்தை கூட தாங்கும் சக்தியை கொடுத்து விடுகிறது. அன்பும் பரிவும் சுமையை சுமையாக உணர விடுவது இல்லை, சிறை துன்பத்தை கூட துன்பமாக உணர விடுவது இல்லை. இன்னும் கொஞ்சம் நீட்டியுங்கள் என்று கேட்கிற அளவிற்கு ஒரு மலரின் பேரில் வைத்த அன்பு, பரிவு,
கருணை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அந்த மலர் போன்ற தாயினுடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறது. லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பெரியவர் இருந்தார். சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர், பிற்காலத்தில் காந்தியவாதி, பிரதமராகவே இருந்தார் கொஞ்ச காலம். அவருக்கு அப்போ ஒரு திட்டம் வருகிறது, அரசாங்க திட்டம். என்ன திட்டம்னா, ஏழை மக்கள் குறைஞ்ச விலையில் வீடு கட்டிக்கலான்றதுக்காக அப்போ குறைந்த விலையிலே மனை பட்டாக்கள் தருகிறார்கள். அவர் ஊருக்கு போயிட்டு திரும்புகிறார். இவருடைய உதவியாளர் இவருக்கும் ஒரு மனை வாங்கி வைத்திருக்கிறார். ஏன்னா இவர் ஊரில் இல்லை, இவர் வாங்க முடியாதுக்காக. அவர் அவ்வளவு எளிமையான தலைமுறையை சேர்ந்த தலைவர்கள் அவங்கெல்லாம். அவர் திரும்ப வந்துட்டு, இல்லை இல்லை திரும்ப வேணாம், எனக்கு அது வேணான்றார். உதவியாளர் சொன்னார், சார் என்னது, நீங்களும் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை தானே, அதனால் நீங்கள் அதை வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நான் அதனால தான் வாங்கினேன், உங்களுக்கு சொந்தமாக ஒரு அடி நிலம் கூட இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, நாம் அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டே அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தில் அரசாங்கத்தின் சொத்தாக இருக்கிற நிலத்தை நாம் வாங்கக்கூடாது, அது தப்பான முன்மாதிரியாக ஆகிவிடும், அதனால் வாங்கின நிலத்தை திருப்ப கொடுத்து விடு அப்படின்னார். இது ஏழை மக்களுக்குரிய திட்டம், இதனுடைய பயனை நாம் அனுமதிக்கக்கூடாது, நாம் அனுபவிக்கக்கூடாது, இது மக்களுக்குரியது, மக்களுக்குத்தான் சென்று சேர வேண்டும் என்று ஒரு தலைவன் தனக்கு தகுதியான உரிமையான ஒன்றை கூட வேண்டாம் என்று நினைக்கும்படி பரிவு, மக்கள் பேரில் காட்டுகிற பாசம் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு பெண்ணுக்கு துன்பத்தை தாங்கும், சிறை துன்பத்தை தாங்கும் வலிமையை தருகிறது. ஒரு சின்ன பெண்ணுக்கு சுமையை கூட சுகமாக கருதுகிற தகுதியை, உள்ள வலிமையை தருகிறது. அன்பு என்றைக்கும் பழையதாக ஆவது இல்லை. சில விஷயங்கள் காலங்கள் ஆனாலும் என்றைக்கும் புதிதாக ஜொலித்து கொண்டே இருக்கிறது. அவற்றை வாழ்க்கையில் நாம் பின்பற்றினால் நம் வாழ்க்கையும் என்றைக்கும் புதுசு கண்ணா புதுசு என்று சொல்லுகிற விதத்தில்தான் இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.